அப்படியே நான் ஓரமாக போகிறேன். என்னை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூப்பிட்டு மேக்கப் பண்ண வந்தார். இவங்க ஒருத்தன் போகிறேன் மாதிரியா டவுசரை போட்டு தோடுகிடலாம் மாட்டேன். அவனை மாதிரியே சிங்கப்பூருக்கு மேக்கப் போடியாங்க. வா நீ போட்டோ எடுக்கலையான்னாரு. நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு. என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும்? நான் அடிக்க மாட்டேன்டா. ஒரு நாள் நான் எப்படி இல்லை, நீ அடிச்சேன்னா அத்தனை பேர்த்து அடிக்கணும். அதெல்லாம் நீ அடியில் நான் எப்படி படம் சூரியா நானுமா அப்படியா சூரியா நடிக்குதா வரண்டா போடாங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியே போய் ஒவ்வொருத்தரா பொண்ணு தள்ளி விடுறேன். அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில் அவர் வந்து பார்க்குறாரு லேசா. இது யார் சார்? சுந்தர் சார்ட்ட வேலை பார்க்குறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு அவரோட உதவியாளர் சொல்கிறார். அப்படியா? எந்த ஊர்? மதுரை பக்கம் தேனி பெரியவளம். அப்படியா? எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. வா நீ ஃபோட்டோ எடுக்கலையான்னாரு. நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே. என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும்? அது நினச்சுட்டா நீ மதுரைக்கார அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு போயிட்டார். போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம். உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது, எதுவும் ஆகுது. விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறோம். அதுக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம். அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும். விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது? ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாரோ பேசுகிறாங்க. நான் இடையில கலைப்புலி தானு சார் இருக்கார், பாலா சார் இருக்கார், விஜயகாந்த் சார் இல்லை ஒரு நாள் எப்படி வருவார்? அவர் எப்படி வருவார்? அதெல்லாம் வரமாட்டார். பேசி பார்க்கலாம் சார். அப்புறம் பாலா சார் பேசினார், தானு சார் பேசினார், என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் நேராக போகிறேன், அவர் வீட்டுக்கு போகிறேன். போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா. ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல வரேன். அவள் போகட்டும், நீ வெளியே கொஞ்சம் நான் பேசுகிறேன். இல்லைடா ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரா தான் பாலெல்லாம் பேசினாரா? நீ 10 நிமிஷம் இருந்து நான் பேசுகிறேங்கிற இல்லைன்னாரு. இல்லை அதுதான் நானுன்னே. இது நீயா? இல்லைடா நீ இப்படி சொல்கிற. நான் தான் சொன்னேன் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு. நான் அடிக்க மாட்டேன்டா. ஒரு நாள் நான் எப்படி இல்லை, நீ அடிச்சேன்னா நான் அத்தனை பேர்த்து அடிக்கணும். அதெல்லாம் அடிக்கணும். நீ அடியில் நான் எப்படி படம் ஒன்றுப்பா சூர்யா நானுமா அப்படியா சூர்யா நடிக்குதா வரண்டா போடான்ட்டு. ஒரு 10 நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன். அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் என்கிட்ட நான் மேனேஜர் போயிட்டேன், நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்கள் டேரக்டர் நான் வந்துட்டோம், கேமராமேன் ரத்ன வெள்ளம் வந்துட்டோம், உள்ளே போங்கன்னு. உள்ளே போனேன் சார் யூனிட்டே வந்திருக்கணுன்னு அவனை போன முடியும். உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது? என்னை படம் எடுக்க முடியலண்ணே. நீங்கள் சூர்யாவில் மீட் பண்ணுற சீன் எடுக்க முடியல. இங்கே கேமரா இருக்குது, இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது, இங்கே டைரக்டர் இருக்காரு, நான் இருக்கேன். நீங்கள் எதுக்குமே கூட செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீயே ரத்னவேலு சூர்யா அது 3 பேர் மட்டும் வாங்க. 3 பேர் தான் வரணும். மேனேஜரை கூட கூப்பிட்டு வா அப்படிங்கிறாரு. அவர் ஷூட்டிங்கை 3 மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும்? நான் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் ஒரு மாலையை போடுறேன். எதுக்கு சூர்யா மாலை செலவுலாம் அப்படிங்கிறார். 3 மணி நேரம் 1 மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்க. அவ்வளவு நல்ல மனுஷன். டப்பிங் கூப்பிட்டு போகிறேன், அப்பயும் ஒரு பொக்கே கொடுக்குறேன். இல்லை இந்த வர்றது டிரைவர் இவருக்கு 500 ரூபா கொடுக்குறா. இதுக்குடா ஏன்டா அப்படி பண்ணுறேன்? இவ்வளோ நடந்துருச்சுங்க. தம்பி விஜய் பிரபாரோட தம்பி சின்னவர் செம்ம பாண்டியன், அவர் படம் மலேசியாவில் படம். அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க. ஏதோ பேச்சுவார்த்தை, யாரோ ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு. கேப்டன் போயிடுச்சு. என்ன சிங்கப்புலி காசு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன், நீ மலேசியாவுக்கு வாடான்ட்டார். நானும் போயிட்டேன். போய் ஒரு ஹில்டனோ மேரியடு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு. 4 மணிக்கு மேக்கப் போட்டேன். 4 மணிக்கு மேக்கப் பண்ண போனார். அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் முடியும், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டாவெல்லாம் வச்சு ஒரு டாட் உள்ளாங்க வெட்டி அப்படியே போயிட்டாங்க. காலையில் பஃபேல போய் சாப்பிடுன்றாரு. நான் அப்படியே கீழே இறங்குறேன். கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி இப்போ எதுக்கு வேட்ட பேசணும், அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில். அப்படியே நான் ஓரமாக போகிறேன். என்னை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு
மேக்கப் பண்ண கூப்பிடியா. மேக்கப் பண்ண வந்தார். இவங்க ஒருத்தன் போகிறான் மாதிரியா டவுசரை போட்டு தோடு கிடலாம் மாட்டி அவனை மாதிரியே சிங்கப்பிள்ளைக்கு மேக்கப் போடியான்னார். அவர் மேக்கப் மேன் பார்த்துட்டு, சார் அவர் தான் சார் சிங்கப்பிள்ளை. ஆமையா நான் அவனை கூப்பியாங்க எவ்வளோ அவனோட நானும் அப்படி தட்டுக்கிட்டெல்லாம் எடுத்துருவேன். என்னடா காலையில் 4 வெள்ளி முட்டையா அப்படின்னாரு. அவனை அப்படின்னு ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன். இல்லை நான் உங்களுக்கு தொந்தரவு. வாடா இவங்க இன்னமும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோம்னாரு. 4 நாள் தாங்க ஷூட்டிங்க, 16 நாள் கூட இருந்தேன். என் கூடயே இருப்பார். அப்படி நடந்து போகும்போது என் தோள்பட்டிலே கை வச்சுருப்பார். ஏன்டா சிங்க அப்படின்னு பேர் வச்சாங்க, நீ ஏன்டா அண்ணனுக்கு என்ன கதை ஒன்றும் இல்லை, நீ என்னடா செய்கிற, சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த ரைஸ் மில்லிஸ்னா நான் பழைய கதையை கேட்பேன், உன்னை கொன்றுவேன், என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்காது, பேசாமல் இருப்பார். ஆனால் என் கூடவே இருப்பார். அந்த ஒரு நல்ல மனிதர், மிகப்பெரிய மனிதர். நான் பேசிக்கிட்டே இருந்தேன், 10 புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி. எங்கள் அண்ணன் கேப்டன் பெறுவார். கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்லுமணி எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.